மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் தான் போயிட்டு இருந்தது. யார் கண்ணு பட்டுதோ என்னன்னு தெரியல. திடீர்னு அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பூகம்பமும், புயலும் வீச ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? இந்த சுடர் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப சுடர் வந்து நான் தான் விஜயோட மனைவி. எனக்கு தான் எல்லா அந்தஸ்தும் இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு சில விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில இது வந்து மல்லிக்கு வந்து தெரிய வருது. இது சுடர் தான். ரேணுகாவே கிடையாது அப்படின்னு. அதன் பிறகு தான் வந்து இந்த இவங்களுக்குள்ள உள்ள அந்த மகிழ்ச்சி, நிம்மதி அப்படிங்கிறது போக ஆரம்பிக்குது. அதன் பிறகு இப்போ வந்து அந்த சுடர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் வெண்பாவ கடத்தி வச்சுக்கிட்டு, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மல்லிய ரொம்பவே பாதிக்க தான் செய்யுது. ஏன்னா மல்லி முன்னாடிலாம் எப்படி அப்படின்னா, வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா நேரடியாவே களத்தில இறங்குவாங்க. அப்படி களத்தில இறங்கக்கூடிய மல்லி வந்து எப்படியாவது வெண்பாவ மீட்டுருவாங்க. அதே நேரத்தில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட 4, 5 ரவுடிகள் இருந்தபோது கூட அவங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி தன்னை காப்பாத்திக்கிட்டு வெளிய வந்தாங்க மல்லி வந்து. அப்பேற்பட்ட மல்லி வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாவும், அதிர்ச்சியாவும் இருக்கு. ஏன்னா அவங்க வெண்பா வெண்பான்னு தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, வேற எந்த மூவும் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா இந்த சுடர் எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுதாங்க அப்படிங்கிறத கூட அவங்களால கெஸ் பண்ண முடியல. அப்ப இந்த விஷயங்கள் தான் அவங்கள வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்கு. விஜயாவது அடுத்தடுத்த முயற்சிகள எடுப்பாருன்னு பார்த்தா, அவங்களும் வீட்ல வந்து ரொட்டி சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. வேற எந்த ஒரு முயற்சியும் அவரும் எடுத்த மாரி தெரியல. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுதாரான்னா, பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைய தான் சொல்றாரு. ஒரு பக்கம் வெண்பாவுக்கான அங்க அ ஆபத்து அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இப்ப இந்த 2 ரவுடிகளுமே அதிகமான ஒரு கோபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகு வந்து சுடர் மேல கோபத்துல இருக்கிறாங்க. சுடர் வந்து ராஜி மேல கோபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பழி வாங்கணும். அதே நேரத்துல மல்லி, விஜய் எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்போ சுடரோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க பணத்த குடுத்தா கூட அதோட அவங்க திருப்தி பட மாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அப்ப இதுல மல்லிய பழி வாங்காம விடமாட்டாங்க. அப்போ இந்த சுடர் இன்னொரு விஷயமும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, மல்லி நேரடியா வரணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கண்டிஷன் அடுத்ததா போடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த மாரி ஒரு கண்டிஷன போட்டாங்கன்னா, அங்க வந்து சுடருக்கு சங்கு தான் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா, மல்லி நேரடியா சுடர பார்க்க போனாங்கன்னா, அதன் பிறகு வந்து சுடரோட குதலையே கடிச்சாலும் கடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மல்லி வந்து கோபத்துல இருக்கிறாங்க சுடர் மேல. ஏன்னா, தான் பொண்ண எப்படி அந்த சுடுதண்ணிய ஊத்துனதுக்கே அந்த அளவுக்கு சுடரோட சங்க பிடிச்சவங்க தான் மல்லி. அப்ப இந்த இடத்துல வெண்பாவ அடிச்சிருக்காங்க, சித்திரவதை படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியும்போது, சும்மா விட மாட்டாங்க மல்லி. அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, சுடர் வந்து இந்த பணத்த வாங்கிட்டு வெண்பாவ விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா, இருக்கிற உசிரையுமே மல்லி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுக்கு இடையில ரகு வந்து கடும் கோபத்துல சுடர் மேல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில மட்டும் இந்த சுடர் சிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சுடர் வந்து சட்னி ஆயிருவாங்க. அப்போ ரகுவோட வேகங்கிறது அதிகமா தான் இருக்கு. அவர் வந்து முதல்ல இப்ப அந்த சுடரோட கையாளு அதாவது நவீன பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்படி பிடிச்சிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நவீன் எல்லா உண்மையும் கக்கிருவாரு. அதன் பிறகு வந்து சுடர வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு, சுடர ஒரு டம்மி ஆக்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுக்கு இடையில ராஜி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க ஒரு அடிவயிறு கலக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு நான் வந்து எந்த பணமும் சுடருக்கு குடுக்க மாட்டேன். அதே நேரத்துல இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ண போறேன்னு அவங்க ஒரு பக்கம் கொக்கரிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல சுடருக்கு தான் ஆப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.